சில விஷயங்கள்லாம் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, நம்ம அத பண்ணாமயே இருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் எக்சர்சைஸ் பண்றோம் அப்படின்னா, நம்முடைய பாடி ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, நம்ம அத பண்றதில்ல. எக்கச்சக்கமான பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. அந்த பிசினஸ் ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பிசினஸ் குரோத் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா, நம்ம பண்றதில்ல. திஸ் இஸ் கால்ட் த கேப் ஆஃப் நோயிங் அண்ட் டூயிங் அப்படிங்கிறாங்க. கிரீக் டேர்மில் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரேஷியா அப்படிங்கிறது. ஜென் புத்திஸ் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா சர்வைவல் மோட்லேயே எப்படியுமே ப்ராக்டிஸ் ஆகி இருந்திருக்குமா. இஸ் இஸ் சிமிலர் டு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது தான். ஏதாச்சும் ஒரு அன்ஃபெமிலியர் ஜோன் விஷயங்கள், ஒரு தெரியாத ஒரு விஷயம், புதுமையான ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் ஒரு ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருமா. ஸோ அந்த ஃபியரை பார்த்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபெமிலியர் ஜோன்லேயே இருக்கிறது, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது, அந்த புதுமையான விஷயத்தை ட்ரை பண்ணாமே விட்டுறது அப்படியே. ஸோ ஒவ்வொரு தடவை சர்வைவல் மோடில் இருக்க இருக்க இந்த கேப் பிட்வீன் த நோயிங் அண்ட் டூயிங் வைடன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வைட் ஆக ஆக நம்மளுடைய பயம் இன்னும் பெருகிட்டு தான் இருக்கும், கம்மியாகாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு நல்ல ஒரு நம்ம தமிழில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பயங்கர பெருசாக இருக்கும். ஆனால் அதை நீ ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்ட அப்படின்னா அது சின்னதாக தான் தெரியும் அப்படிங்கிறது தாங்க. ஸோ அந்த எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். ஆனால் அந்த பயத்தை பார்த்து நம்ம ஒதுங்கி நிற்காமல் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆயிரும். இது ரொம்ப சின்ன ஒரு விஷயமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரியலி மேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த அக்ரேஷியா, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் நம்மளுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு காமன் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது. தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது ஒரு விஷயத்தை. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா அது சின்னதாக ஆகாது, அதோடைய வெலாசிட்டியோ அதோட வித்தோ கம்மியாகவும் ஆகாது, அது இன்னும் பெருசாக தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக சின்ன விஷயம் மாதிரி ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கேப் ஆஃப் நோயிங் அண்ட் டூயிங் அதை கொஞ்சம் கம்மி பண்ணுவோமே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரியலி மேட்டர்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைப்போமே.